இன்று புதுச்சேரி அன்னையுடைய பிறந்த நாள் அன்னைக்கு மலர்கள் சாற்றுவதால் வரக்கூடிய நன்மைகள் என்ன, அற்புதங்கள் என்ன, அன்னை செய்த சில அற்புதங்கள் பிரத்யட்சமாக நிதர்சனமாக புதுவை அன்னைக்கு ரோஜாப்பூ சமர்ப்பணம் செய்த ஒரு இளைஞர் வாழ்க்கையில் அன்னை எப்படி ஒரு பரீட்சையில் தேர்ச்சி பெறுவதற்கு அனுகிரகம் புரிந்தாள் அப்படிங்கிறது தான் இன்று ஆசான் அகத்தீஸ்வரர் கடாட்சத்தால் தியானிக்கப் போகிறோம். புதுச்சேரி அன்னை மீரா அல்ஃபாசா அப்படிங்கிற இந்த அற்புதமான ஆற்றல் மிக்கக்கூடிய பெரிய ஒரு சித்தர் பேரரசி அப்படின்னே சொல்லலாம். எவ்வளவு பெரிய ஒரு அன்னை, கருணையே உருவானவள். இவ்வளவு நினச்சோம் அப்படின்னு சொன்னாலே நமக்குள்ள அருளாற்றல் அப்படியே பொங்கும். புதுவையில் இருக்கக்கூடிய அரவிந்தர் அப்படிங்கிற அந்த ஞான ஒளி அவருக்கு இந்த அம்மாவுக்கு குருவாக அமைந்து இந்த பாரத தேசத்தில் புதுவை அப்படிங்கிற அந்த புண்ணிய க்ஷேத்திரத்தில் இந்த அம்மா தன்னுடைய பாதங்களை பதிக்க வைத்து எவ்வளவோ அருள் கடாட்சங்கள் செய்து இன்னைக்கும் பிரத்யட்சமாக அந்த அம்மாவுடைய ஜீவசமாதியில் போய் நம்ம அப்படியே வச்சு வேண்டின்றோம் சொன்னால் ஒரு மின்சார சக்தி பாய்வதை சத்தியமாக யாராலும் உணர முடியும். எப்படி அருணாச்சலத்தில் ஒளிகள் எல்லாம் எல்லாரும் கண்ணுக்கு தெரியும், அப்படியே அந்த ஒரு காந்தம் போல நம்ம ஈர்த்து அந்த சித்தர்கள் ஒளி ரூபத்தில் அங்கே திருவண்ணாமலை இருக்கிறார்கள். அது போலவே இந்த இடத்திற்கு சென்றோம் அப்படின்னு சொன்னால் உறுதியாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடப்பதுங்கிறது சத்தியம், கண்கூடு அப்படின்னு சொல்லி இந்த அன்னை எப்படி ஒரு இளைஞருக்கு அனுகிரகம் செய்தாள் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம பாரத தேசத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறதுல இந்த ஒரு பெரிய பரீட்சை ஒன்று இருந்தது. அந்த ஒரு பரீட்சையில் தேர்ச்சி பெறணும் அப்படிங்கிற ஒரு இளைஞருக்கு அவர் ரொம்பவும் ஆர்வம் இருந்தது. கடைசியாக இருக்கக்கூடிய அந்த தேர்வில் எப்படியாவது நல்ல மதிப்பெண் பெற்று நல்லபடியாக தேர்ச்சி பெற வேண்டும். அந்த அந்த பரீட்சையோட விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த வரி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்கள், அது அந்த 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 பரீட்சையில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும் இந்த வரி சம்பந்தப்பட்டு தான் இருக்கும். வருமான வரி, சுங்க வரி, அது போன்ற என்னெல்லாம் வரி இருந்ததோ அந்த வரி பற்றி எல்லாம் இருக்கும். அது ரொம்பவும் பெரிய ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை படிப்பதேங்கிறது ரொம்ப பெரிய பிரம்ம பிரயத்தனம். படித்துக்கொண்டு அதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஞாபகத்தில் கொண்டு அந்த கேள்வி வந்ததுன்னு சொன்னால் நம்ம என்ன படித்தோமோ அதை நம்ம அப்படியே அங்கிருந்து நினைவு கூர்ந்து அப்படியே அதற்கு சம்பந்தப்பட்ட பதிலையும் ஒழுங்காக எழுதினால்தான் தேர்ச்சி பெற முடியும். கிட்டத்தட்ட 100 பேர் எழுதினார்கள் அப்படின்னு சொன்னால் அதில் 1 or 2 பேர் மட்டுமே தேர்ச்சி பெறக்கூடிய இந்த கடினமான பரீட்சை. இந்த பரீட்சையெல்லாம் அதில் தேர்ச்சி பெறுறோம் அப்படின்னு சொன்னாலே உண்மையிலேயே அது இறைவனோட அருள் கடாட்சத்தான். நாம் பேசுவது வாழ்வது அனைத்தும் இறைவன் கடாட்சம் தான். இது போன்ற பெரிய விஷயங்களில் நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இறைவன் அருள் கடாட்சம் இல்லாமல் அது சாத்தியமே படாதுங்கிறது தான் உண்மை. அந்த இளைஞர் என்ன பண்ணுவாராம், அந்த பரீட்சையும் போதெல்லாம் அந்த ரோஜா பூ எடுத்து அந்த புதுவை அன்னையோட படத்துக்கு வைத்து வேண்டிக் கொண்டே வருவாராம். இப்படியே வேண்டிக் கொண்டே வந்தார். அவருடைய அந்த பரீட்சை வரக்கூடிய காலங்களிலும் முன்னாலும் ஒழுங்காக அவர் படித்து கொண்டே தான் வந்தார். இப்பொழுது அந்த பரீட்சை வரக்கூடிய நாள் வருது. இந்த பரீட்சையை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் இருந்தது அப்படின்னு சொன்னால், அதே இளைஞர் முன்னாடி இதே பரீட்சை எழுதும்போது அதில் 23 மதிப்பெண்கள் பெற்று ரொம்பவும் ஒரு கேவலமான தோல்வியை பெற்றிருந்தார் அப்படிங்கிறது தான் சத்தியம். அதனால் இந்த பரீட்சை மீது அவருக்கு இன்னும் ரொம்பவும் பயம், ரொம்பவும் மரியாதை, ரொம்பவும் ஜாகிரதையாக இந்த பரீட்சை அணுகணும் அப்படின்னு சொல்லி புதுவை அன்னையை வேண்டிக் கொண்டே வரார். கிட்டத்தட்ட 4000 பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்திலிருந்து என்ன கேள்வி வேண்டுமானாலும் வரலாம். அந்த 4000 புத்தகங்கள் அந்த புஸ்தகத்தை 2-3 பகுதிகளாக இருக்கும். அந்த புஸ்தகங்களில் 2 புஸ்தகங்கள் பகுதியை எடுத்துக்கொண்டு கோவை மாநகரில் எந்த கல்லூரியில் அந்த பரீட்சை நடக்கிறதோ அந்த பரீட்சை நடக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடியே போய் சேர்ந்து அங்கே அந்த பக்கங்களை திருப்பி கொண்டு மெதுவாக என்னெல்லாம் கண்ணுக்கிறதோ பார்த்து கொண்டே வந்தார். மறுபடியும் ஞாபகப்படுத்தி கொள்கிறார். அந்த பரீட்சை அறையில் போய் உட்கார்றார். புதுவை அன்னையை வேண்டிக் கொள்கிறார். இப்பொழுது அன்னை அருள் கடாட்சம் அப்பொழுதே அங்கே கையில் அவருக்கு பிரத்யட்சமாக வருகிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய கையில் ஒரு கேள்வித்தாள் வருது. அந்த கேள்வித்தாளில் வந்த கேள்விகள் எது அப்படின்னு பார்த்தோம்னால் கிட்டத்தட்ட ஒரு 50 மதிப்பெண்கள் அளவுக்கு இவர் அந்த பக்கங்கள்லாம் திருப்பி கொண்டே வந்தாரோ அதுவே தான் வந்தது. அதனால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் முதல்லையே இவரால் அந்த பதிலை எழுத முடிந்தது. எழுத முடிந்த பிறகு பாக்கி கேள்விகளுக்கும் நல்லபடியாக பதிலெல்லாம் எழுத முடிஞ்சது. அந்த பரீட்சையில் 56 மதிப்பெண்கள் பெற்று அந்த பரீட்சையில் தேர்ச்சி பெற்று அந்த படிப்பையும் முடிக்க முடிந்தது அப்படின்னு சொன்னால் அது ஒரு சட்டம் சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பு. அது ஒரு பட்டய படிப்பு. அந்த படிப்பை படித்து அந்த பரீட்சையில் தேர்ச்சி பெற முடிந்தது அப்படின்னு சொன்னால் இது முழுக்க புதுவை அன்னையின் அருள் கடாட்சம் மட்டும்தான். எப்படி நம்ம பார்த்துருக்கோம், ராகவேந்தர் எப்படி ஒருத்தர் அவர் ஆடமைத்து கொண்டிருந்த திவானாக்கினாரோ, எப்படி சிஷாத்ரி சுவாமிகள் இவ்வளோ பேர் கருடாட்சம் செய்திருக்காரோ, அது போலவே தான் பாபா எப்படி ஹேமாத்மன் சச்சரித்திரம் எழுத வைத்தாரோ அது போலவே தான் இந்த புதுவை அன்னை அருள் கடாட்சத்தால் அந்த இளைஞருக்கு அந்த படிப்பு படிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது. 3 நாட்கள் ரோஜா பூவை மட்டும் வைத்து வேண்டிக் கொண்டார். அன்னைக்கு சில மலர்கள் நாம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடப்பது கண்கூடு. இது எப்படி அப்படின்னு சொல்கிறோம்னால் அன்னையே என்ன சொல்லியிருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம்.
புதுவை அன்னை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட அன்னை இது எழுதும்போது 50 ஆண்டு காலங்கள் முன்னாடி அங்கே வந்து இந்த 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 தியானம் இது போன்ற அந்த பயிற்சிகள் எல்லாம் ஈடுபடக்கூடிய ஒருவர் இருந்தார். அவருடைய மனைவி வந்து என்ன சொல்வாள் அப்படின்னு சொன்னால், அவங்கெல்லாம் பாரிஸில் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். அந்த மனைவி என்ன பண்ணாலாம், மாதுளம் பழம் இருக்கு இல்லையா, மாதுளம் பழத்தோட மாதுளம் பூ இருக்கு இல்லையா, அந்த மாதுளம் பூவோட இதழ்களை எடுத்து ஒரு இதில் போட்டு ஒரு கவரில் போட்டு அதை அன்னைக்கு அனுப்பிட்டு இது எப்பவும் கூட இருந்தால் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்குது அப்படின்னு சொல்லி புதுவை அன்னை சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவர் கொடுத்தாராம். புதுவை அன்னை என்ன பண்ணலாம், அதை அன்னை வந்து அவருக்கு ஒரு கடிகாரம் வைத்துக் கொள்வாளாம். அந்த கடிகாரம் அந்த கடிகாரத்துக்கு நடுவில் 2 கிளாஸ் பீஸ் நடுவில் அந்த மலர்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு அன்னை வச்சுன்னு வருவாளாம். இது கூட இருக்கும்போது அன்னைக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குமாம், தைரியமாகவே இருக்குமா. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அன்னைக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்ததாம். என்னமோ நம்மளுடைய பொலிவே இல்லை, நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு இதுவே இல்லை, அந்த சக்தி எல்லாம் குறைந்தது போல் அன்னைக்கு ஒரு உணர்வு வந்துதான். சரி, என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், என்ன நடந்தது, நமக்கு தான் எதுவுமே தப்பாக நடக்கவில்லையே, ஏன் நாம் இப்படி நம்மளால் நன்றாக ஒரு உணர்வு இல்லாமல் ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தால், அந்த கை கடிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 கிளாஸ் பீஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த மலர்கள் எல்லாம் கீழே விழுந்திருந்தது. ஏன்னா அதில் ஒரு கிளாஸ் அப்படியே போய்விட்டதாம். அதனால் அந்த மலர்கள் எல்லாம் அப்படி கீழே விழுந்துட்டாம், அந்த இதழ்கள். அது புதுவை அன்னைக்கு புரிஞ்சுதாம். சரி, இதுதான் இந்த மலர்களுடைய சக்தி, இந்த மலர்களுக்கெல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ், ஒரு காஸ்மிக் எனர்ஜி இருக்குது அப்படின்னு புதுவை அன்னை அப்பொழுது சொல்கிறாள். புதுவை அன்னை வேண்டின்றோம் அப்படின்னு சொன்னால் பல பல அற்புதங்கள் எல்லாம் நடக்கும். நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. இப்போது ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு தொழில் செய்து கொண்டு வரார்கள். ஆனால் திடீர்னு பார்த்தா என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு காரணத்தினால இந்த தொழில் நல்லபடியாக நடத்த முடியலை. கடன் கொடுத்தவர்கள்லாம் வந்து இப்பொழுது கடனை திருப்பி கேட்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த கணவன் என்ன பண்ணானா, இந்த கஷ்டத்தெல்லாம் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு எங்கேயோ ஓடி போய் விட்டாராம். அப்பொழுது அவரோட மனைவிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையாம். ஆனால் அப்பொழுது அங்கே ஒரு நண்பர் வந்து சொன்னாராம், ஒன்றும் கவலைப்படாது, நீ புதுவை அன்னையின் படத்தின் முன்னாடி உட்காந்து தியானம் செய், உன்னுடைய கஷ்டமெல்லாம் கண்டிப்பாக விலகும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவரும் புதுவை அன்னையோட படத்தின் முன்னாடி உட்காந்து தியானம் செய்தாராம். அந்த மனைவி தியானம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த டெலிஃபோன் மணி அடித்ததாம். அப்பொழுது அந்த கணவன் சொன்னாராம், நான் வந்து விடுவேன், நான் இங்கு தான் இருக்கேன், நம்மளோட கஷ்டமெல்லாம் தீர்றதுக்கான வழி பிறந்து விட்டது அப்படிங்கிறத சொன்னாராம். புதுவை அன்னையை தியானித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பதில் கிடைப்பது சத்தியம். இது போலவே தான் அம்மாவும் பையனும் வந்து ஏதோ ஒரு இடத்துல போய் கொண்டு இருக்கார்கள். அவர்கள் போகும்போது என்ன ஆச்சுன்னா, அவங்க எங்கெல்லாம் போகிறார்களோ அங்கெல்லாம் வந்து அவர்களுக்கு தடங்களாகவே இருக்குது. அது வர வேண்டிய நேரத்தில் இந்த விமானங்கள் எல்லாம் செல்லவில்லை. ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. அந்த அன்னைக்கு ரொம்பவும் அந்த அன்னைக்கு ரொம்பவும் கோபம் வந்துடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியலையே, எது பண்ணாலும் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஏன் வந்து இந்த விமான நிறுவனங்களுக்கெல்லாம் ஏன் சரியாக வேலை பார்க்க மாட்டேங்குன்னு சொல்லி எல்லாரையும் திட்டிக்கொண்டே இருந்தாலும், திடீர்னு அந்த அம்மாக்குள்ளே ஏதோ ஒரு உணர்வு வந்து, நம்ம எல்லாரையும் திட்டி பிரயோஜனம் இல்லை, நமக்குள்ளே ஏதோ ஒரு தவறு இருக்கும் அப்படின்னு சொல்லி புதுவை அன்னை கிட்ட நான் இருக்கக்கூடிய அந்த நிலையை உன் பாதத்தில் சமர்ப்பணம் செய்கிறேன் அன்னையே, என்னை எப்படியாவது காப்பாற்றுன்னு அப்படியே உட்கார்ந்து அமைதியாக உட்கார்ந்தாலும். அப்படி வேண்டிக் கொண்ட ஒரு 1/2 மணி நேரத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தா, திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு விமானம் வரப்போகிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்ததாம். அதற்கு பிறகு அவர்களால் எந்த ஊருக்கு செல்ல வேண்டுமோ அந்த ஊருக்கு செல்ல முடிந்தது அப்படின்னு சொன்னால் புதுவை அன்னையின் அருள் கடாட்சம் தான். இது போலவே ஒருத்தர் வந்து அவரோட தொழில் நடத்தி கொண்டிருக்கும் போது திடீர்னு நஷ்டமெல்லாம் வந்த காரணத்தினால அவருக்கு தொழில் ரொம்பவும் மந்தமான நிலை வந்து விட்டதாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி புதுவை அன்னை கிட்டக்க வேண்டிண்டு தியானம் செய்து கொண்டே வந்தாராம். செய்து கொண்டு வந்த ஒரு 2-3 நாட்களிலேயே அவருக்கு திடீர்னு ஒரு பெரிய ஒரு ஆர்டர் வந்ததாம். அந்த ஆர்டர் வந்தது காரணத்தினால கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளுக்கு இருக்க எந்த கவலையும் இல்லை அப்படிங்கிறது அந்த புதுவை அன்னை செய்த ஒரு அற்புதம். நமக்கு கடவுள் ஏதாவது நல்லது செய்தார் அப்படி சொன்னால் அந்த கடவுளுக்கு எப்பவுமே நன்றி உணர்வுடன் இருக்க வேண்டும். அதை எடுத்துக்காட்டாக ஒரு பக்தர் இருந்தாராம். அந்த பக்தர் வந்து, அன்னையே நீ எனக்கு நன்றாக பணி செய்யக்கூடிய நல்ல அற்புதமான பணியாட்களை எனக்கு கொடுத்திருக்காய், உனக்கு என்னுடைய நன்றி அம்மா, பரிபூர்ண நன்றி அப்படின்னு வேண்டிண்டு அன்னைக்கு நன்றி சொல்லி ஒரு மலர் சமர்ப்பணம் செய்தாராம். திடீர்னு பார்த்தால் அவருக்கும் பெரிய அளவில் தொழில் ஒரு செய்யக்கூடிய ஒரு அன்னைக்கு ஒரு விஷயம் நடந்ததாம். அந்த அற்புதம் நடந்ததாம். இதெல்லாம் எதனால் நடந்தது அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு கிட்டக்க எனக்கு இதை செய்து கொடுத்ததுக்கு உனக்கு கோடான நன்றி அம்மா அப்படின்னு அவர் சொன்ன காரணத்தினால்தான். புதுவை அன்னை அப்படிங்கிற அருள் பெட்டகத்தை, அருள் பொக்கிஷத்தை நாம் கண்டிப்பாக நாடி அன்னையிடம் வேண்டிக் கொண்டோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் பல பல வியக்க வைக்கக்கூடிய அற்புதங்கள் இன்னைக்கும் நடக்கும், அது சத்தியம் அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தையெல்லாம் அடியேனை அந்த பரீட்சையில் தேர்ச்சி பெற வைத்த அந்த அற்புத அன்னை ஆதிபராசக்தி ஆகக்கூடிய அந்த புதுவையில் இருக்கக்கூடிய அந்த மீரா அல்ஃபாசா அப்படிங்கிற அந்த அருள் கடாட்சம் அந்த கல்ப விருட்சத்தின் பாதங்கள் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.